வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், டெல்லியினுடைய நாடாளுமன்ற வளாகம், உச்சநீதிமன்ற வளாகம் எல்லா இடங்களுக்கும் திருப்பரங்குன்றம் எதிரொலித்திருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் திமுக விசஸ் நாங்க தான் பிளேஸ் பண்ணக்கூடிய விஜயனுடைய மௌனம் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக அவர் அப்படி இருப்பதுதான் அவருக்கு நல்லதுன்னு விஜயை தலைவராக நேற்றைக்கு ஏற்றிருக்கும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது டிஎம்கே விசஸ் பிஜேபின்னு மாறுற இடத்துல கருத்து கூட சொல்லாம இருப்பது எப்படி பாக்குறீங்க? கருத்து சொல்லாம இருப்பது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் எங்களுக்கெல்லாம் சீனியர். எனக்கு ரொம்ப அவர் பேர்ல தனி மரியாதை, அன்பு, பிரியம் எல்லாம் உண்டு. ஆனா அவரோட ப்ராப்ளம் என்னன்னாங்க, அந்த கூட்டத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த பழைய சீனியர் வியாதி அது எல்லா சீனியர்களுக்கும் உண்டுங்க. இரவு கூட்டம் இருந்தால்தான் மதியம் மீட்டிங் இருந்தால்தான் ஈட்டிங், இதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்போ கூட்டங்களை கட் பண்ணது நேற்று கூட அவர் சொன்னார், என் வயிற்றுல அடிச்சிட்டாங்கன்னாரு. கூட்டங்களை கட் பண்றதுங்கிறது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால எடுக்கப்பட்ட முடிவு தான். ஏன்னா சமீபத்தில் கூட அவர் வந்து இந்த ஆட்சி மன்னர் ஆட்சி இல்லை, வின்னர் ஆட்சி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் நாஞ்சில் சம்பத்தை அங்கே போய் சேர்ந்தது. இலக்கியவாதி, மலையாளம் பேசுகிற பகுதிகளில் தமிழ் கூட்டங்கள் போட்டவர் அவர். அந்த சிறப்பெல்லாம் அவருக்கு இருக்கு. திமுக கூட அவரை விட்டுருக்க வேணாங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா உண்மையிலேயே திராவிட இயக்க பேச்சாளர்கள் இன்னைக்கு மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதில் அவர் ஒருத்தர். திமுகவும் கிடையாது. அவர் 6 வருஷமா எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் கூட்டங்களில் பேசுவதற்கு அவர் உதவியாக இருப்பார். சேகர்பாபுவோட பல கூட்டங்களுக்கு அவர் சிறப்பு அழைப்பாளராக போவார். நேற்று கூட அவர் ரொம்ப ஸ்பெஷலாக சேகர்பாபுக்கு நன்றி எல்லாம் சொன்னார். இதை ஏதோ காரணம், அது அவங்களுக்குள்ள இருக்கிற காரணங்கள் தான். ஆனா நாஞ்சில் சம்பத்தை வெளியில் அனுப்பியிருக்க வேணாம் என்பதுதான் கருத்து. ஏன்னா அவர் தான் திமுக இல்லையே. அவர் ஒரு பேச்சாளராக தானே உதவி செஞ்சிட்டு இருக்காரு. சர்விங் ஒன்லி அஸ் அன் ஆரட்டர். நீ கூட பத்திரிகைகளில் திராவிடன் ஆரட்டர் அப்படின்னு தான் அவருக்கு பேசி போட்டிருக்காங்க. திராவிட இயக்க பேச்சாளர், அவ்வளவுதான். ஆனா தாவேகா தலைவர் விஜய் திருப்பரங்குன்றம் சம்பந்தமான மௌனம், அதை அவர் ஆதரிச்சு பேசுறது எனக்கு சரியா தெரியல. காரணம் என்னன்னா, அதுல திராவிட இயக்கம் வருதுல்ல. நீங்க திராவிட இயக்கம் எங்கெல்லாம் திராவிட கொள்கைகளுக்கு, திராவிட சித்தாந்தங்களுக்கு ஊறு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் எடுத்து குரல் கொடுக்கணும். அதிமுக பேர்ல நமக்கு இருக்கிற வருத்தமே என்னங்க? அதிமுக என்கிற கட்சி திருப்பரங்குன்றம் மேட்டர்ல ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறதான பெரிய தவறு. அப்ப நீங்க அது எல்லைக்கல்லா, சர்வேக்கல்லா, அந்த விவாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு யோசிங்க. ஒற்றை நீதிபதி தீர்ப்பு சரியா இல்ல 2 நீதிபதி இல்லையா இப்படி சொன்னாங்க, அந்த விவாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு யோசித்தால் தமிழ்நாட்டுக்கான அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் நிலவுகிற சமரச போக்கு, இந்த சமரச போக்கை சிதைக்கக்கூடிய அளவுக்கான செய்கைகள், நீங்க ஏன் இதை அலோவ் பண்ணக்கூடாது? ஒரே ஒரு தீபம் தானங்க, ஏத்தனா என்ன குடிமொழி போகுது, இது ஈகோ அப்படி இல்லைங்க. நீங்க அப்படி அலோவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஹெச்ஆர்சி ஆக்டுக்கு அகேன்ஸ்ட். ஏன்னா காரணம் என்னன்னா, ஹெச்ஆர்சி அந்த கோவிலோட தலைமை பூசாரி, அவங்க தான் தீபம் ஏற்ற முடியும். மற்றவங்க தனிநபர் எப்படிங்க ஏற்ற முடியும்? அப்படின்னா ஆக்டே பாழ்பட்டு போயிடும். ஒன்று. இன்னொன்று, தீபம் ஏத்துறதுக்கான ப்ரிப்பரேஷன் எத்தனை நாள் எடுக்கும்? திருவண்ணாமலை, நீங்க அந்த பக்கத்துக்காரர் தான், உங்களுக்கே தெரியுமே. அது எவ்வளவு பெரிய அண்டா, எத்தனை ஆயிரம் லிட்டர் நெய் அதுல ஊத்தணும், அது தொடர்ந்து எரிவதற்கு எத்தனை ஆயிரம் லிட்டர் நெய் ஊத்தணும், எவ்வளவு பெரிய காடா திரி போடணும் அதுல. அந்த திரி தயாரிக்கிற பொறுப்பே திருவண்ணாமலையில பர்வதராஜ குலத்தினர் இருக்கு. அதெல்லாம் பாரம்பரியமா வர்ற விஷயம். இவங்க தான் திரி தயாரிக்கணும், இவங்க தான் நெய் கொடுக்கணும், இவங்க தான் தூக்கிட்டு போகணும். 50 பேர் தூக்கிட்டு போவாங்க திருவண்ணாமலையில குறைந்தபட்சம். இந்த 50 பேருமே பாரம்பரியமா தூக்கிட்டு போறவங்களா இருப்பாங்க. நீங்க திடீர்னு யாரோ 10 பேர் போய் கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு போய் மலை உச்சியில, ஏங்க இல்லை என்னங்க விளக்கு தூண் தாங்க இருக்கு, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நாங்க அது மேல ஏத்துறோம். அதே மாதிரி பல இடங்கள்ல அப்படி இந்த மாதிரியான தூண்கள்ல நாங்க ஏத்தி இருக்கிறோம். சில பதிவுகள் நான் பார்க்கிறேன், பல இடங்கள்ல நாங்க ஏத்தி இருக்கோங்க, உழவார பணி செஞ்சிருக்கிறோம். சிக்கல் என்னன்னா, நீங்க அதை அலோவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீங்க நாளைக்கு அலோவ் பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ஹெச்ஆர்சி ஆக்டுக்கே அது அகேன்ஸ்ட். இந்த தரப்பு ஹெச்ஆர்சி ஆக்ட் வேணான்னு சொல்ற தரப்பு. அப்போ விஜய் இதுல மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஹெச்ஆர்சி ஆக்ட் வேணாங்கிற தரப்புக்கு ஆதரவா இருக்காரா? ஒன்று. அதை திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் என்ன ஆதரிக்கிறாரா?
இந்த 2 கேள்விகள் அதுல இருக்குங்க. அப்ப அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆதரிக்கிறவங்களுக்கும் அரசியல் இருக்கு, எதிர்க்கிறவங்களுக்கும் அரசியல் இருக்கு. இந்த அரசியல்ல பாழ்பட்டு போறது தமிழ்நாட்டோட அமைதி தானே? ஏன்னா நேற்றைக்கு மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடையடைப்புக்கு கையேந்தி மக்கள் அங்க கடைக்காரர்கள்ட்ட போய் பாஜக தரப்பினர் அல்லது இந்து முன்னணி கேட்கிறார்கள். அவங்களும் இல்லங்க முடியாது அப்படிங்கிறதாக இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அமைதியா நாங்க இருக்கணும்யா, பொழப்ப பார்க்கணுங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இல்லன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். வெளியில இருந்து வரவங்க தான் போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்தர்களை மலையேற விடலங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காருன்னு பார்க்க முடிகிறது. இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு ஒரு இடத்த செக்யூர் பண்ண வேண்டிய இடத்துல பாஜகவுக்கு அதை விட்டு விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியல்ல ஒரு பின்னடைவு தான் இதுல சந்திக்க வேண்டியது வரும். அதாவது தீப அண்டா இருக்கு இல்லைங்களா? அந்த அண்டா வந்து ரொம்ப பெரிதாக இருக்க வேண்டும். இப்போ இதே திருப்பரங்குன்றத்துல ஓரிரு தினங்களுக்கு முன்பு நான் அந்த செய்தியை படிச்சேன். பழைய தீப அண்டா, அதாவது உச்சி பிள்ளையார் கோயில்ல வைக்கிற பாரம்பரிய முறைப்படி இல்ல அல்லது ஒரு 2 நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வருகிற முறைப்படி உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்த அந்த நெய்யை ஊற்றி திரியை போட பயன்படுத்தின அண்டா பழசாயிருச்சு. அதுக்கு புது அண்டா செய்யறதுக்கு பக்தர்கள் எல்லாம் கோரிக்கை விட்டு அந்த அறங்காவலர்கள் ஆட்சி மாறும்போது அவங்க அந்தந்த கட்சி அறங்காவலர்கள் தான் இருக்காங்க. இப்ப திமுக தான் இருக்க முடியும். ஆனா அவங்க வந்து அதுக்கான அண்டா தயார் செய்யறாங்க. தயார் செய்து அது ஒரு சின்ன விழா மாதிரி வச்சு டொனேட் பண்ணி அதைத்தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. அண்டா தயாரிச்சவங்க கூட ஏத்தி கொண்டு போய் வைக்க முடியாதுங்க. சரி, நான் வந்து என்னோட அண்டா கிஃப்ட் பண்றேங்க. என்னோட சொந்த செலவுல அண்டா கிஃப்ட் பண்றேன் கோயிலுக்கு. எனக்கு அதை சுமந்து செய்கிற உரிமை இருக்கிறதானா? இல்ல. ஏன்னா அது ஆகம விதிப்படி அவங்க தான் போகணும். வழக்கம். ஆகமம்னா என்னங்க? வழக்கம். உச்சி பிள்ளையார் கோயில்ல, திருப்பரங்குன்றம் உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம் ஏற்றுகிற உரிமை என்பது அங்க இருக்கிற தலைமை அர்ச்சகருக்கோ இல்ல அவர் வம்சாவளியினருக்கோ இருக்கும். அவங்க எப்படி அந்த உரிமையை விட்டு கொடுப்பாங்க? இன்னும் எல்லாம் போவாங்க. அது ஒரு 4 மலைப்பகுதி. நான் வந்து 2 நூல் அதுல. ஒண்ணு என்னோட வீர திருமகன், அதுல எழுதியிருக்கிறேன். சமரச சமணம், அதுல எழுதியிருக்கிறேன். அதுல வந்து பாரம்பரிய உரிமைகள் இருக்கு. முக்குளத்தோரின் பல பிரிவினர் இருக்குங்க. அந்த 4 குன்று மாதிரி இருக்குங்க. 80 குன்றங்கள்ல அது ஒன்று. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றமும் சமணர் காலம். இந்த 4 குன்றங்களை காவல் காக்கிற உரிமையுமே வந்து பிரமலை கல்லர்களுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மேலூர் கல்லர்களுக்குன்னு அது பிரிச்சு கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு. அவங்க அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் கோயில்ல சில கைங்கரியங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமானது. அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு தீபம் ஏற்றதெல்லாம் என்ன குடிமொழிவு போகுது? அதை விட்டு போயிடலாம். அரசாங்கம் ஈகோவா நடந்துக்குது. ரொம்ப தவறான வாதம். காரணம், இதற்கு பின்னாடி இத்தனை உட்பிரிவுகள், இத்தனை ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகளுக்கான பாரம்பரிய உரிமைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது. அப்ப அது போக இந்த இது தேடலைட்டுங்க. தேடலைட்டு கல், அதாவது தேடலைட்டு எப்படின்னாங்க, எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் 1 வருஷம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1 வருஷம், 2 வருஷம். சிவில் இன்ஜினியரிங்ல ட்ரிகோனமெண்ட்ரியும் தேடலைட் சர்வேயும் சப்ஜெக்ட். அதாவது உயரமான 2 பாயிண்ட, தேடலைட்டுங்கிறது ஒரு சேட்டலைட், ஒரு டெலஸ்கோப் மாதிரிங்க, குட்டியா இருக்கும். அதை பொருத்தி, அது ஒரு பெரிய ட்ரைபாட்ல பொருத்தி 2 உயரமான பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிளை அளந்து குறிக்கணுங்க மேப்பு. தனியா மார்க் உண்டு. உலகத்திலேயே கடினமான காரியம் நான் அதை எப்பவுமே நினைப்பேன். இது வந்து பிரிட்டிஷ்காரன் பண்றான். இத எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்காங்க. பண்ணுவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த பகுதிங்கிறது இருக்கிறதுலே உயரமான பகுதிகள். நீங்க அரிட்டாப்பட்டியில இந்த மாதிரி தூண் பார்க்கலாம். அது மதுரைக்கு அந்த பக்கம், எங்க காலேஜுக்கு அந்த பக்கம். இது வந்து எங்க கல்லூரிக்கு இன்னொரு சைடு திருப்பரங்குன்றம் மலை. இங்க வந்து இந்த தூணை நிறுவி அதுல தேடலைட்டு கருவி வச்சிருக்காங்க. ஏன்னா அது நல்லா தெரியுதுங்க. அது 2வது தொல்லியல் நிபுணர்கள்லாம் இப்ப பேட்டி கொடுக்குறாங்க. மேல வந்து அந்த கருவி நிறுவுவதற்கான குழி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது குழி தான், தீப குழி. அதுல வந்து 3 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். 3 லிட்டர் எண்ணெய் நீங்க அந்த கல்லுல, அது உயரமானதுங்க. அது 240 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல உயரம் இருக்கு. சில இடங்கள்ல வெறும் 20-30 சென்டிமீட்டர் தான் உயரம் இருக்கு. அதாவது அந்த டோபோகிராஃபிக்கு ஏத்த மாதிரி அந்த கல்லை போட்டிருக்காங்க. கல்லோ காங்கிரீட் அமைப்போ ஏதோ ஒண்ணு. மேல தேடலைட் கருவி வைப்பதற்கு ஏற்றவாறு வந்து அது குழியோட அமைப்பு இருக்கு. அந்த குழியில நீங்க சில இடங்கள்ல அந்த குழி தீபத்தூணாவும் பயன்பட்டு இருக்கு. தீபத்தூணா பின்னாடி
பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க, சும்மா போயிடுச்சுங்க. அது இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. என்னன்னா இன்னைக்கு கூகுள் மேப்பும் சேட்டலைட் இமேஜரியும் வந்துருச்சு, ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஸோ இந்த தியேடலைட்டுங்கிறது இப்போ வரலாற்று சின்னம், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுக்கு எதுவும் கிடையாது. சில கோவில்கள்ல அதை தீபம் ஏற்றுவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இங்க கிடையாது, திருப்பரங்குன்றம் கோவில் அது கிடையாது. அப்போ 2 இடத்துல தீபம் ஏற்றுறதுங்கிறது நடைமுறை வழக்கம். கீழே கோயில்ல திருப்பரங்குன்றம் கோயில் அதுக்கு பேரு பால தீபம், மேல வந்து கார்த்திகை தீபம், அது வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல. இதே மாதிரி திருவண்ணாமலையில கீழே தீபம், மேல கீழே தீபம் ஏத்தின பிறகுதான் மேல நம்ம ஏத்த முடியும். மேல தீபத்தை தயார் பண்றதுக்கே அது 10 நாள் எடுத்துக்குவாங்க. அவ்வளவு பெரிய வேலைங்க அது. நீங்க ஒரு ஆர்டர் ஒரு போட்ட உடனே என்னங்க தானே போய் நெய்யை ஊத்தி எரிஞ்சிருமா? என்ன மாதிரியான ஒரு சிந்தனைன்னு எனக்கு தெரியல. நான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னு தனி நீதிபதி சொல்றாரு. அவர் எப்படி ஒரு தொல்லியல் நிபுணராவோ இல்லைன்னா வந்து அவர் எப்படி வந்து ஒரு ஆய்வாளராவோ இருப்பாரு? அவரு சட்டத்தை விளக்குகிற நீதிபதி, அவ்வளவுதானே. அப்ப அதுக்கு அந்த துறையில இருக்க விற்பனர்களை கலந்து அவங்ககிட்ட அறிக்கை வாங்கில அவர் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கணும். அப்ப தீர்ப்புல தவறு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. வெறும் கண்டெம்ட் சம்பந்தமான அப்பீல் அதை மட்டும் இரட்டை நீதிபதி அமர்வு ரிஜெக்ட் பண்ணுது. இன்னும் ஃபர்தரா வந்து அதுல டிஸ்கஷன் இருக்கு. அதுக்குள்ள திருக்கார்த்திகையே முடிஞ்சு போச்சுங்க. நீ அடுத்த வருஷம் தான் நீங்க எதுனாலும் பார்க்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போயிருச்சு. இதான் இப்ப இருக்கிற நிலைமை. நீங்க சொன்ன மாதிரி மதுரையில கதவடைப்பு நடத்தணும்னா பொதுமக்கள் ஆதரவே இல்லை. திருப்பரங்குன்றத்துல ஆதரவு இல்லைங்க. திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால, இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஞாபகம் இல்லை, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான், ஜூலி மாரியப்பன் இது காலம். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு திருப்பரங்குன்ற ஏரியாலே அவங்க வந்து அங்க ரெசிடென்ட் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்து மக்கள் அதை ஆதரிக்கவே இல்லை. எங்களுக்கு வேண்டியது அமைதியான வாழ்க்கை தாங்க, இது என்னங்க நாங்க இதெல்லாம் கேட்கவே கிடையாது, உள்ளூர்காரங்க அவங்க இதையெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் இதுல இருக்கு, எங்க விழாக்களுக்கு அவங்க வந்து இது கொடுப்பாங்க, தர்காவுக்கு எல்லாருமே போவாங்க, இந்துக்களும் போவாங்க, எங்க கம்யூனிட்டிக்கு எங்க விழாக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, நாங்க அவங்க விழாக்களுக்கு கொடுப்போம். பட்டர் மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எங்க விழாக்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் வாழ்க்கை இருக்கு இங்க. நீங்க இப்படி அலோவ் பண்ணீங்கன்னா, யாரோ ஒரு 2 பேர் வராங்க, எங்களுக்கு அமைப்பு இருக்கு, நாங்க 20 பேர் இருக்கோம், 10 பேர் சேர்ந்து நாங்க தீபம் ஏத்துறோம்னா அது கோர்ட் எப்படிங்க அலோவ் பண்ணலாம்? அப்ப 10 பேர் சேர்ந்து ஏத்துறதா கார்த்திகை தீபம்? அது அணையாம இருக்கணும்ல. திருவண்ணாமலையில ஏத்துனா 40 கிலோமீட்டருக்கு தெரியும்ன்றாங்க. அப்ப திருப்பரங்குன்றத்துல ஏத்தினாலும் சுத்தி வட்டாரம் பூரா தெரியணும்ல தொடர்ந்து. அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அது எப்படி உடனடியாக வந்து இவங்க ஆர்டர் போட்ட உடனே வந்து எப்படி செய்ய முடியும் ஒரு நிர்வாகம்? உடனே நீங்க செய்யலைன்னா அதுக்கு கோர்ட்டு பாதுகாப்பு இருக்கிற இவங்களை மத்திய படையை அனுப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? மத்திய படை என்ன ஒரு மாநில காவல்துறை மாதிரி ஒரு பேரலல் ஃபோர்ஸா? அது கோர்ட்டோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற பேரலல் ஃபோர்ஸா? இவ்வளவு கேள்வி அதுல இருக்கு. ஆன்சர் பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றம் தான். பொலிட்டிக்கலா வந்து இப்ப தாவேகாவோட மௌனம், திமுகவோட கொதிப்பு, இதெல்லாம் அரசியல். அப்ப பிஜேபி உள்ள வரும்போது அதுவும் அரசியல் தானே. கதவடைப்புக்கு கோரிக்கை விடுவது பிஜேபின்னா அதுவும் அரசியல் தானே. சரி, இந்த பிரச்சனையை எழுப்புனார அவருக்கு பிஜேபியோ இல்லைன்னா சங் பரிவார், அவர் சங் பரிவார்ல இருக்காரா? முதல்ல அவரோட அமைப்பு அர்ஜுன் சம்பத் அமைப்பே சங் பரிவார்ல கிடையாதுங்களே. இவர் அர்ஜுன் சம்பத் அமைப்புல இருந்து பிரிஞ்சு போனவர் தானே. அர்ஜுன் சம்பத் நாங்கெல்லாம் சமகாலம் தானே. அப்ப சங் பரிவார்லயும் கிடையாது. இவரோட பல போராட்டங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்க, அது தனி மனித உரிமை போராட்டம் நடத்துவது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்களான்னா இல்ல. இது இஷ்யூ ஆன உடனே டக்குன்னு வந்து நயினார் நாகேந்திரன் வராரு, அண்ணாமலை வராரு, அண்ணாமலை அதுக்கு பேட்டி கொடுக்காரு. அப்படின்னா பிற அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கு இதுல? அதுவே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லப்பட்டது சார். முதல் நாள் விடலன்னு தெரிஞ்சு 2வது நாள் விடலனாலும் ஒரு ஃபைட்டருங்கிற இமேஜ், அந்த ஸ்பிரிட் கிடைக்குங்கிறதுக்காக கரெக்டா ஸ்கோர் பண்ண வந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. எச் ராஜா அவர்களும் நயினார் வந்ததோ கூட இப்படி சொல்லப்பட்டது. எச் ராஜா நயினார்லாம் ஃபைட்டர்னா அப்புறம் நயினார் வச்சிருக்கிற சொத்து புத்து, அவரோட ஓட்டல் கணக்கு, இதெல்லாம் எந்த ஃபைட்டர் லிஸ்ட்ல நீங்க சேர்ப்பீங்க? அவர் நீங்க பைனான்சியல் பவுன்சர்ங்கிற லிஸ்ட்ல வேணா நீங்க சேர்க்கலாங்க. ஏற்கனவே ட்ரெயின்ல ஒரு 4 கோடி அது சிபிசிஐடி விசாரணையில் தான் இருக்கு. சரி, நயினார்லாம் ஃபைட்டர்னா அது வந்து ரொம்ப நகைப்புக்கிடமான விஷயங்க. ஒன்று. இன்னொன்று, விஜயும் ஃபைட்டர்னாலும் நகைப்புக்கிடம் வந்துருது. என்னன்னா அவர் இதுல ரியாக்ட் பண்ணணும்ல. அவர் கட்சி வச்சிருக்காருங்க. அவரோட சர்வேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 25% ஆதரவு, இன்னைக்கு 40% ஆதரவுக்குன்னு ஓங்கி அடிச்சிட்டாங்க.
40% ஆதரவு திரட்டுறது தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கே 30% 1977ல 40% எங்களுக்கு இருக்கு. சில இதுல வந்து 80% இருக்குன்றாங்க. சில இதுல 70 சீட்டு 70 சீட்டு. அதுக்கு வந்து அதாவது திமுக தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுக பிஜேபி கூட்டணியால திமுக தோக்காதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பாக சார். நீங்கள் தொடர்ந்து குறிப்பிடுவதை போல 26 will be mother of all elections. அத பல தலைவர்களும் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம எல்லோருக்குமான ஒரு தீனியாக 2026 தேர்தல் மிக நிச்சயமாக அமையும். உங்கள் விரிவான நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.